மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீநீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ரீநீட் எக்ஸாம் வரக்கூடிய நம்ம ஜூன் 21 சண்டே வரப்போகுது. இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, அட்மிட் கார்டை ரீடவுன்லோட் பண்ணலாமா அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் அது என்னன்றது கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஃபீ ரீஃபண்ட் வெரிஃபிகேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோடு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இது கிளியர். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த மெசேஜஸ் நார்மல் மெசேஜஸ் அனுப்பிச்சாங்க இல்லையா, ப்ளஸ் நார்மல் மெசேஜ் மெயிலையும் வந்திருக்கு, வாட்ஸ்அப்லேயும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து எல்லாருக்குமானது கிடையாது. இது வந்து பர்டிகுலர் கேண்டிடேட். இது இப்போ என்னன்னா அந்த டவுட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு டவுட்ன்றது இருந்த இடம் இதுதான். இந்த மெசேஜ் எல்லாருக்கும் வந்திருக்கு. அர்ஜென்ட் நீட் யூஜி 2026 ரீ எக்ஸாம் இஸ் ஷெட்யூல்ட் ஆன் ஓகே ரைட், டவுன்லோட் யுவர் நியூ ஃப்ரெஷ் அட்மிட் கார்டு. இதுதான் இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு. நியூ ஃப்ரெஷ் அட்மிட் கார்டு அப்படின்றது என்னன்னா, ஜூன் 21 நடக்க வேண்டிய அந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, யுவர் சிட்டி மே பி த சேம் பட் யுவர் எக்ஸாம் சென்டர் அண்ட் ரோல் நம்பர் மே சேஞ்ச் அண்ட் ஓல்டு அட்மிட் கார்டு வில் நாட் பி வேலிட். அந்த ஓல்டு அட்மிட் கார்டுன்றது May 3 எழுதுன எக்ஸாமுடைய அட்மிட் கார்டு. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. இது நல்லா கிளாரிஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அவங்க கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றது பாருங்க. இது வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. It is clarified that those who have already downloaded their admit card for 21st June NEET UG examination need not do it again. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. need not do it again. ஸோ நீங்கள் மறுபடியும் இதை டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தா the SMS, email, WhatsApp messages are primarily for those students who have yet to download their new admit cards. The 3rd May admit card won't be valid as many students have been allotted new centers in the preferred cities. Downloading the printing 21st June admit card once it enough. ஸோ நீங்கள் இது இந்த கிளாரிஃபிகேஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது ஏன்னா இதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணுமா, எதனா சேஞ்சாக இருக்குமா அப்படிலாம் இது இல்லை. நீங்கள் கிளியராக ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபீ அந்த வெரிஃபிகேஷன் ஃபண்டு வெரிஃபிகேஷன் இந்த எக்ஸாம் ஃபீஸ் வெரிஃபிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அட்மிட் கார்டு போதுமானது. ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணீங்களோ அதில் ஃபோட்டோஸ் அதே மாதிரி நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. வேறு எந்த டீட்டெயிலும் இல்லை. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எஸ், ஓகே, ஃபைன். அடுத்த அப்டேட், நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என்டிஏல நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அன்வான்ட் சைட்ஸ்லாம் எதுவும் வாட்ச் பண்ணாதீங்க. ஸோ அவங்க எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சொன்னது தான். நம்மளுக்கு டைம் தெரியும், எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 hours 15 மினிட்ஸ். அதனால் நீங்கள் போட்டு பதட்டப்பட்டுட்டு இருக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. அதே மாதிரி ரொம்ப மாணவர்கள் வந்து இந்த ஒரு ரீநீட்டுக்கு ரெடியாகிற மாணவர்களுடைய சைக்காலஜியில் நிறைய எஃபெக்ட் ஆகிருக்காங்க. நிறைய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்மளுடைய மாக் டெஸ்ட் ரிசல்ட்டு குறைஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. தயவு செய்து ஜாலியாக இருங்க. எக்ஸாம் வந்து நல்லா ஈஸியாக இருக்குது சார், ஓகே, ஈஸியாக ஓகே, மாடரேட்டாக இருக்குது சார், ஹார்டாக இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும், நீங்கள் கேஷுவலாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க. ரொம்ப பேரண்ட்ஸ் இந்த இடத்துல பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப இந்த இடத்துல ரோல் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாங்க. இந்த நம்ம May 3 எழுதின எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தோம், நல்ல ஸ்கோர் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ ரீநீட் எங்களுக்கு வந்து மாக் டெஸ்ட்டில் ஸ்கோர் வரல. கண்டிப்பாக வராது. ஏன்னா நீங்கள் அந்த டிப்ரெஷன் ஹேண்டில் பண்ணி வந்திருப்பீங்க. அது கம்பேக் கொடுக்கறதுக்கு நமக்கான அந்த ஒரு டைம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது. அதனால் கம்பேக் கொடுக்கறது கஷ்டம்தான். அதனால் என்ன ரிசல்ட் வருதோ வரட்டும். நீங்கள் இது வந்து ஒரி பண்ணிக்காத. தயவு செய்து ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. பேரண்ட்ஸ் வந்து இந்த மார்க்கு குறைஞ்சிருக்கு சார், மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன வரும் போட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. கொஷின் பேப்பர் கஷ்டமாக கேட்பாங்க சார், இப்படிலாம் ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கொஷின் பேப்பர் எப்பயும் போல் உங்களுக்கு மாடரேட்டாக தான் வரும். ஈஸியாக வந்தாலும் சந்தோஷம், ஹாப்பியாக இருங்க. மாடரேட்டாக வந்தாலும் எழுதுங்க, ஹார்டாக வந்தாலும் எழுதுங்க. நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. எக்ஸாம் அல்ல, பேனிக் ஆகாதீங்க. மென்டல் ஹெல்த்தை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பேரண்ட் இந்த இடத்துல பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டீச்சர்ஸ், ஸோ நீட் எடுக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்லாம் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அப்படிலாம் போகாதீங்க. எல்லாமே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எக்ஸாமில் எப்படி எழுதினாலும் நம்ம பார்த்துக்கலாம். கொஷின் பேப்பர் எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம். ஜாலியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அட்மிட் கார்டில் இந்த டவுட் இருக்கும், இது ஓரளவுக்கு கிளாரிஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இல்லை. நீங்கள் புதுசாக அப்படின்னா இவங்க இந்த ஜூன் 21 எக்ஸாமுக்கு நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தால் அதுவே போதுமானது.
நீங்கள் மாற்ற தேவையில்லை. அப்பப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது ஒரு விஷயம். மற்றபடி வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இமீடியட்டாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.